ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு நாம் எந்த யுக்தியையும் பயன்படுத்தலாம். இப்போ ஒருத்தருக்கு யோகாவே தெரியாது, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆனால் நடைப்பயிற்சி டெய்லி வாக்கிங் போயிடுவார், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணுறேன், சாப்பாட்டில் ஒரு அளவு முறை கட்டுப்பாடோடு இருக்கிறேன், எனக்கு உடம்புக்கு எந்த உபாதைகளும் இல்லை அப்படின்னு வாழ்கிறாரு அப்படின்னா சரிதான். ஏன்னா அவர் ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணுறார், நடைப்பயிற்சி வாக்கிங் எடுத்துக்கிறாரு, அதை விடாமல் பண்ணுறாரு, அப்போ அது சரிதான். ஆனால் இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 30 வயசில் வாக்கிங் போகிறாரு, 40 வயசில், 50, அப்படியே ஒவ்வொரு காலங்கள், வயதுக்கான காலங்கள் கடக்க கடக்க அப்பையும் அந்த ஆரோக்கியம் நம்ம தக்க வைக்கணும். அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இல்லை நான் ஒரு 50 வயசு வரைக்கும் வாக்கிங் போயிட்டுருந்தேன், இப்போ எனக்கு 60, 65 ஆகுது, ஆனால் அதே வாக்கிங் தான் போகிறேன், ஆனால் இப்போ உடல் எனக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது, ஏதோ உபாதைகள், சின்ன சின்ன உபாதைகள் வருது அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னா, அப்போ அங்கே ஏதோ ஒரு நம்ம மாற்ற வேண்டியது ஒன்று இருக்குது. ஏன்னா சில பயிற்சிகள் 40 வரைக்கும் நல்லாயிருக்கும், ஒரு 20 to 40 வரைக்கும் ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணுறாரு, யோகா பண்ணலை, ஏதோ ஒரு பயிற்சியை பண்ணுறாரு, நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, சரி. ஆனால் 50க்கு மேலே 60, 70 அப்படி வரும் பொழுது அதே பயிற்சி அவருக்கு கை கொடுக்குதா? கொடுத்தா சரிதான், அப்போ அவர் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அதே நடைப்பயிற்சி எனக்கு 60 வயசுக்கு மேலே எனக்கு அது முடியலை, உடலில் சில உபாதைகள் வருது, ஆனால் நான் நடைப்பயிற்சி போயிட்டுருக்கேன், ஆனாலும் சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா நாம் அங்கே தான் கவனிக்கணும். அப்போ அதுக்கு மாற்று ஏதாவது ஒன்று நம்ம தேடணும். முதல்ல ஏதோ ஒரு பயிற்சி பண்ணணும், இல்லை பயிற்சியே பண்ணலை அப்படின்னா அது உடம்பை, அந்த ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும். அப்போ ஏதோ நடைப்பயிற்சி பண்ணுறோம், ஆனால் அது நாம் மரணம் அடையும் வரை அந்த பயிற்சி நமக்கு சரியாக வருதா, ஒத்துழைக்குதா, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அது சரின்னு வந்தால் சரிதான். இல்லை சார் நான் நடைப்பயிற்சியும் போகிறேன், ஆனாலும் எனக்கு சில உபாதைகள் வருது அப்படின்னா நம்ம அங்கே தான் யோகாவை தொட வேண்டியிருக்கும். இப்போ யோக பயிற்சி சிறு வயதிலிருந்து மரணம் அடையும் வரை செய்யலாம். உடலில் எந்த உபாதைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணலாம். ஆனால் அதை உணர்ந்து செய்யும் பொழுது அதில் விடை, தீர்வு கிடைக்குது. அப்போ யோகாவை நாம் எடுத்துக்க வேண்டியது, ஏன்னா எல்லா வயதுக்கும் அது பொருந்தும். இந்த யோகாவை தொட்டுட்டிங்கன்னா மற்ற பயிற்சி எதுவும் தேவைப்படாது, எந்த பயிற்சியும் தேவைப்படாது, நடைப்பயிற்சி கூட தேவைப்படாமல் போடும். ஏன்னா அந்த யோக பயிற்சியில் நம்ம இருக்கிற உள் உறுப்புகளை எல்லாத்துக்கும் சக்தியை கொடுத்து பலப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த உடல் இயங்கும். அப்போ எந்த ஆசனம் நமக்கு தேவை அப்படின்னு தேர்ந்தெடுத்து செய்கிறதுல தான் விஷயம் இருக்குது.